எண்ணும் எழுத்தும்ல மிக சிறப்பான அம்சம்னா மதிப்பீடுன்னு சொல்லுவேன். ஒரு பருவத்துக்கு 3 விதமான அசஸ்மெண்ட் நடத்துறோம். 1 FAA ஆக்டிவிட்டி பேஸ்ட் அசஸ்மெண்ட், 2 FAB எண்ணும் எழுத்தும் செயலி மூலமாக நடத்தப்படும் டிஜிட்டல் அசஸ்மெண்ட், 3வதாக சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் பென் அண்ட் பேப்பர் மூலமாக நடத்தக்கூடிய அசஸ்மெண்ட். என்னோட சக ஆசிரியர் FAB அசஸ்மெண்ட் எப்படி நடத்துறீங்கன்னு என்ற டவுட் கேட்டதுனால மாநில அளவில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தகவலின்படி FAB அசஸ்மெண்ட்டை நடத்தி காட்ட போறேன். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்ப சயின்ஸ் அசஸ்மெண்ட் பண்ண போறோம். ஓகேவா? ரெடியா இருக்கீங்களா? நான் இப்ப ஒவ்வொருத்தரையா பேர் சொல்லி கூப்பிடுவேன். நான் யார் பேர் சொல்றேனோ அவங்க மட்டும்தான் வரணும். இங்க மற்றவங்க எல்லாரும் அவங்கவுங்க ஒர்க்கை பார்த்துட்டே இருக்கணும். ஓகேவா? சரி ரித்திகா, நம்ம இப்ப சயின்ஸ் FAB டெஸ்ட் எழுத போறோம். ஓகேவா? இப்போ நீ என்ன செய்ய போற? ரீட் பண்ண போற. நான் எதுவுமே ரீட் பண்ண போறதில்ல. இதை நீ சத்தமாக ரீட் பண்ணக்கூடாது, அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாது. ஸோ நீ ரீட் பண்ணி நீ ஆன்சர் கண்டுபிடிச்சு நீ கிளிக் பண்ண போற. ஓகே ஓகே. சத்துக்களின் அடிப்படையில் தவறான இணையை தேர்ந்தெடு. வைட்டமின் பழங்களா? இல்லையே. புரத முட்டை. வைட்டமின் பழங்கள் கரெக்டு. புரதம் முட்டை கரெக்டு. கொழுப்பு காய்கறிகள் தவறு. கார்போஹைட்ரேட் அரிசி கரெக்டு. கொழுப்பு காய்கறிகள் தவறுச்சு. வெரி குட். நெக்ஸ்ட். கீழ்காண்பவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடு. கீரைகளில் புரதச்சத்து மிகுந்து காணப்படுகிறது. உருளைக்கிழங்கில் கார்போஹைட்ரேட் சத்து மிகுந்து காணப்படுகிறது. கூற்று 1 மட்டும் சரி, கூற்று 2 மட்டும் சரி, 2 கூற்றுகளும் சரி, 2 கூற்றுகளும் தவறு. கூற்று 2 மட்டும் சரி. வெரி குட். வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்புத்துறை.